ஹாய்! செம கம்ஃபர்ட் மீல் தக்காளி சாதம் தான் இன்னைக்கு பண்ண போறோம். லஞ்ச் பாக்ஸ் கூட குடுத்து விடலாம். செம சூப்பரா இருக்கும். சோயா சங்க் கட்லட்டும் சைட் டிஷ்ஷா பண்ணியிருக்கேன். தக்காளி சாதத்துக்கு 1 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4, 5 தக்காளிய கட் பண்ணி போட்டு ஜூஸா அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் குக்கர்ல கீ ஆர் ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அது நல்லா வதங்கவும் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஹோம்மேடு மசாலா கரம் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா மசாலா பச்சை வாடை போக வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி ஜூஸை அளந்து ஊற்றிக்கலாம். 1 1/2 டம்ளர் ரைஸ்க்கு வந்து நான் 2 டம்ளர் ஊற்ற போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ ஜூஸ் தானே நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றி மூடி போட்டு நல்லா விசில் போடுங்க. 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக தக்காளி சாதம் உதிரியாக ரெடி ஆயிரும். கொஞ்சம் கோரியாண்டர் தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதோட சோயா கட்லெட் வச்சு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். சோயா கட்லெட் நெக்ஸ்ட் ரெசிபியில் ஷேர் பண்ணுறேன். டாடா பாய்.